வெல்கம் டு சிகே யூனிக் த்ரெட்ஸ். நான் உங்கள் பிரேமலதா ஆனந்த் பேசுகிறேன். இன்றைக்கி கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளை ஸ்டிச்சில் ஃபில்லிங்கு பார்க்க போகிறோம். இது எப்படி போடுறதுன்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு சின்ன அப்டேட்ஸ் கொடுத்துட்றேன். வாட்ஸ்அப்பில் எனக்கு கிளாஸில் ஜாயின் பண்ணுறவங்க வந்து ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அடுத்தாப்பில் வந்து யூடியூப் பார்த்து கற்றுக்கிறவங்க வந்து எந்த ஒரு டவுட்ஸ்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணி கிளியர் பண்ணிக்கோங்க. இல்லை அது பற்றின டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கூட நான் ஒரு வீடியோவாக டீட்டெயில்டாக போடுறேன், அதை பார்த்து கற்றுக்கோங்க. அடுத்தாப்பில் வந்து நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஒர்க்குக்கும் வாட்ஸ்அப்பில் இருக்கவங்க ஷேப்ஸ் அண்ட் டிசைன்ஸ் கண்டிப்பாக போட்டு ஆகணும். இதில் வந்து 3 ப்ராஜெக்ட் ஒர்க்கும் நான் தருவேன். கிளாஸ் கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கையில் 3 ப்ராஜெக்ட் ஒர்க் தருவேன். அந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். அடுத்தாப்பில் பார்த்தீங்கன்னா எனக்கு யூடியூப் பார்த்து கற்றுக்கிறவங்க வந்து இந்த நீங்கள் பண்ணுற ஒர்க்கை வந்து நான் ஸ்டார்டிங்லேருந்து பண்ண போகிறேன். செயின் ஸ்டிச்னாலே என்னென்னு எனக்கு தெரியாது, ஆரி நீடில் எனக்கு பிடிக்க தெரியாதுன்றவங்க இன்ஸ்டாகிராமில் தான் நான் பார்த்து கற்றுக்க போகிறேன், யூடியூப்பில் தான் நான் பார்த்து கற்றுக்க போகிறேன், என்னால் பே பண்ண முடியாதுன்னு சொல்கிறவங்க வந்து நீங்கள் எனக்கு இன்ஸ்டாகிராம் ஐடியை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதில் எனக்கு ஒர்க் பண்ணி அனுப்புங்க. நான் வந்து உங்களுக்கு வீடியோ சென்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இதில் இன்னொரு அப்டேட் பார்த்தீங்கன்னா ட்ரேசிங் கிளாஸ் சொல்லியிருந்தேன், ட்ரேசிங் அண்ட் ஸ்கெட்சிங் கிளாஸ் ப்ரோ லெவல். அது வந்து நான் இதில் வந்து ஃப்ரீயாக ஆட் பண்ணியிருக்கேன். வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுறவங்க ஒவ்வொருத்தருக்கும் ட்ரேசிங் அண்ட் ஸ்கெட்சிங் எப்படின்னு சொல்லி கொடுத்துருவேன். எலமெண்ட்ஸ் வச்சு எப்படி டிசைன் மேக் பண்ணுறது, ட்ரேசிங் பேப்பரில் எப்படி டிசைன் மேக் பண்ணுறது, அடுத்து கேன்வா மூலயமா எப்படி ஸ்லீவ் அண்ட் நெக் டிசைன் மேக் பண்ணுறது, இது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்டாக வந்துடும். ஓகேவா? நீங்கள் எந்த டவுட்ஸாக இருந்தாலும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லையா மெசேஜ் பண்ணுங்கள், இல்லையா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள், இல்லாட்டி யூடியூப்பில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி எதுனாலும் நீங்கள் எனக்கு பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு இருக்க டவுட்ஸை என்னால் கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? நீங்கள் வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் ஒர்க் அதை பார்த்து பண்ணிக்கலாம். குரூப்பில் ஜாயின் பண்ணுறவங்க வந்து கம்பல்சரி எனக்கு ஒர்க்ஸ் எல்லாம் டெய்லி குரூப் வந்து மார்னிங் 10 o'clockலேருந்து ஈவினிங் 7 o'clock வரைக்கும் கிளாஸ் ஓப்பனில் தான் இருக்கும். நீங்கள் வந்து அந்த ஒர்க்கெல்லாம் நீங்கள் சென்ட் பண்ணலாம் எனக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் டைம் விட்டுட்டு சண்டே மண்டே உங்களுக்கு லீவ் தான் வரும். ஓகேவா? கவர்மெண்ட் ஹாலிடேஸ் சண்டே மண்டேஸ் இது வந்து லீவ் தான். மற்ற டைம்ஸில் உங்கள் ஒர்க்கை வந்து வீட்டில் இருந்தபடியே நீங்கள் பண்ண போகிறீங்க. உங்கள் ஃப்ரீ டைமில் ஃப்ளெக்சிபிள் டைம்ஸில் தான் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த ஒர்க்கை பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கள். ஓகேவா? கம்பல்சரி ஒரு சிலர் கேட்குறீங்க, நான் இந்த ஒர்க்குக்கு டிசைன் கண்டிப்பாக போடணுமான்னு. அதுக்காக தான் நான் அழுத்தமாக இந்த இதை சொல்கிறேன் திரும்ப. ஓகேவா? டிசைன் போட்டு பழகுனா தான் எந்தெந்த இடத்துல எந்தெந்த வளைவு வருது, எப்படி அந்த ஷார்ப்னஸ் வர இடத்துல எப்படி எட்ஜஸ் அந்த ஃபில் பண்ணுறோம், வளைவு வர இடத்துல எப்படி வளைவாக கொண்டு போகிறோம், அந்த இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும். நெக்ஸ்ட்டு ஒரு ஃபில்லிங் இருக்குதா, அந்த ஃபில்லிங் வந்து கரெக்டாக ப்ராப்பராக பண்ண தெரியணும். அதுக்காக தான் உங்களை டிசைன் போட சொல்கிறேன். ஓகேவா? நீங்கள் கம்பல்சரியாக ஒவ்வொரு ஒர்க்குக்கும் கொடுக்குற ஷேப்ஸை நீங்கள் போட்டு பழகுங்க, டிசைன் மேக் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ கிளாஸ்க்குள்ளே போகலாம். நான் ரொம்ப பேசிட்டேன். தேங்க்யூ. இப்போ நான் சில்க் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஃபில்லிங்கு. நான் இதில் வந்து 3 லைன் போட்டிருக்கேன். போன வாட்டி ஃபில்லிங் இல்லாமல் நான் சொல்லி கொடுத்ததில் வந்து 3 லைன் போட்டு சொல்லி கொடுத்தேன் பார்த்தீங்களா? சேம் அதே தான். இந்த சென்டர்லேருந்து எடுக்க போகிறோம். இதை வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் வந்து டைப் 2ல் சொல்லி கொடுத்துருப்பேன், லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச்சு. இதை வந்து இப்படி போட்டோமா, இப்படி போட்டுட்டு த்ரெட்டு கொஞ்சம் தரையாக வந்துடுச்சு. இது வந்து அடியிலேருந்து வந்த நாட்டினாலும் நான் இது த்ரெட்டு தான் தரையாக வந்துச்சான்னு பார்த்தேன். அடியில் நாட் போட்டோம் பார்த்தீங்களா, அந்த நாட் வந்து மேலே வந்திருக்கு.
அதில் குத்தி எடுத்துருக்கேன். இப்போ வந்து இப்படி போட்டாச்சு. நம்ம நார்மலாக இந்த இடத்துல வந்து ஒரு குட்டி செயின் போடுவோம். இப்போ இதுக்கு தேவை கிடையாது. இதை நெருக்க ஃபில்லிங்காகவே நம்ம போட்டுட்டு வந்துடலாம். ஓகேவா? நான் அதில் வந்து லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச் வந்து டைப் 2 உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருப்பேன். இதுலேயும் நான் சொல்லி கொடுத்துருவேன். இருந்தாலும் உங்களுக்கு அந்த மெத்தடு எப்படி வருதுன்றதுக்கோசம் தான் சொல்லி காட்டுறேன். இது ஆல்ரெடி போட்டது தானே நினைப்பீங்க. ஸோ இதை வந்து நீங்கள் ஷேப்ஸு ட்ரை பண்ணணும் ப்ராப்பராக. இது எப்படி பண்ணுறேன்றதை பாருங்கள். ஓகேவா? நெருக்க போடுறேன். நல்லா இருக்கு. என் பையன் எனக்கு கமெண்ட் பண்ணுறான். சரி உட்காரு. சரி சொல்லலாம் அப்புறமேட்டு. இப்போ அம்மா வீடியோ போட்டுருக்கேன், அமைதியாக இருக்கணும். இது வந்து இப்படி நெருக்க போட்டுக்கிட்டே வரணும் நீங்கள். ஓகேவா? நான் வந்து க்ரீன் த்ரெட்டு டார்க்கில் எடுத்திருக்கேன். இந்த ஸ்டிச்சு ஆல்ரெடி நான் போட்டாச்சு, ஃப்ளை ஸ்டிச்சு. அதை வந்து ஃபில்லிங்காக எப்படி மேக் பண்ணுறதுன்றதை உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்க்கும் ஒரு சிலர் கேட்டாங்க எனக்கு அந்த ஒர்க்கு கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணுமான்ட்டு. ஸோ அந்த ஒர்க்கு வந்து கம்பல்சரி நீங்கள் பண்ணால் தான் உங்களுக்கு ஒரு ப்ரைடல் ப்ளவுஸ் போடுற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் வரும். ஓகேவா? நானும் நிறைய யோசிச்சிருக்கேன். நானும் ஒர்க் பண்ணையில் இந்த மாதிரிலாம் தயங்கி இப்போ நிறைய விஷயங்களை அவாய்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை மாதிரி இருக்காதீங்க. உங்களுக்கு முடியுமோ முடியாதோ ட்ரை பண்ணி பார்த்தா தான் அதோட இது தெரியும். எந்த ஒரு ஸ்டிச்சஸ்க்கும் அவுட்லைன் கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும் நீங்கள். ஓகேவா? இது பண்ணுறோமே நாங்கள், ஏன் அவுட்லைன் கொடுத்தா தான் கரெக்டாக இருக்கும், பார்க்க நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு நீங்கள் பண்ணுற ஒர்க்கெல்லாம் ஆல்பம் சப்மிட் பண்ணணும். அந்த ஒர்க்கெல்லாம் ஒவ்வொரு பேரையும் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் செய்கிற ஸ்டிச்சஸ் அது என்ன ஸ்டிச்சஸ்னு நேம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சொல்கிறப்போ நீங்கள் பேசிக் லெவல் முடிச்சிட்டோன்னு நான் சொல்கிறப்போ நீங்கள் எனக்கு ஆல்பம் சப்மிட் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஒர்க்குக்கும் ஒரு டிசைன் போடுறது எவ்வளோ இம்பார்ட்டன்ஸோ அது மாதிரி ப்ளவுஸில் கூட கொஞ்சம் ஆர்டர் எடுத்து பண்ண ஆரம்பிங்க. ஓகேவா? நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா பீட்ஸ் எப்படி கோக்குறது இதெல்லாம் பற்றின வீடியோலாம் போட்டுட்டு தான் இருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இல்லை ஷார்ட்ஸில் கூட போய் பார்க்கலாம். ஷார்ட்ஸில் கூட நான் ஒரு வீடியோஸ் போட்டுட்டு தான் இருக்கேன். ஜர்தோசி எப்படி போடுறது இதெல்லாம் எப்படி போடுறதுன்னு. நீங்கள் ஒவ்வொரு ஒர்க்கும் பண்ண தான் உங்களுக்கு தைரியம் வரும். இது இவ்வளோ இதுவாக போடலான்ற ஐடியாவும் வரும், இவ்வளோ ஈஸியாக போடலான்ற ஐடியாவும்.
நீங்கள் பேசிக் முடிக்காமல் ப்ளவுஸ் ஆர்டர்லாம் எடுக்கிறதுக்கு தயக்கமாக இருக்குதா? சரி, பேசிக் லெவல் முடித்ததுக்கப்புறமே நீங்கள் எடுத்துக்கலாம். நான்லாம் பேசிக் லெவல் பண்ணிகிட்டே இருக்கையில் எனக்கு ப்ளவுஸ் ஆர்டர்ஸ்லாம் வந்தது. எனக்கு அப்போ பீட்ஸ்லாம் எப்படி கோர்க்கணுன்றது கூட தெரியாது. எங்கள் மேம்கிட்ட கேட்டு கேட்டு நான் ஒவ்வொரு ஒர்க்காக கற்றுக்கினது தான். ஸோ உங்களுக்கு அதனால தான் சொல்கிறேன். என்னோட ஸ்டூடெண்ட் கூட ஒருத்தவங்க வைத்தீஸ்வரின்றவங்க பேசிக் லெவல் கற்றுக்கிட்டே ஒரு ப்ளவுஸ் மேக் பண்ணாங்க. அதுவும் இன்ஸ்டாகிராமில் இருக்கும், ஸ்டூடெண்ட் ஒர்க்குன்னு போட்டிருப்பேன். அவங்க வந்து பேசிக் ஒர்க்கு கற்றுக்கிட்டே பீட் ஒர்க்கு ட்ரை பண்ணி பார்த்தாங்க. அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்க. அந்த இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அந்த மாதிரி ஆர்டர்ஸ் வந்தால் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இதுதான் என் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் என் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்த்து கிளாஸ் கற்றுக்கோங்க. இப்படி நெருக்க போட்டிங்கன்னா தான் இந்த ஸ்டிச் வந்து கொஞ்சம் ப்ராப்பராக இருக்கும். ஓகேவா? இது லீஃப் ஃபில்லிங்கு, ஃப்ளவர் ஃபில்லிங்கு, இல்லை பீகாக்கு ஃபெதர் மாதிரி பண்ணுறது, ஏதாவது பேர்டு வரைஞ்சிங்கன்னா அதுக்கு ஃபெதருக்கு அதுக்கெல்லாம் இது மாதிரி போட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு கஸ்டமரே ப்ளவுஸ் கொண்டாந்து கொடுத்து எனக்கு பீகாக் டிசைன் இல்லை ஏதாவது ஒரு ஃப்ளார் டிசைன் இல்லாட்டி ஏதாவது ஒரு பேர்ட்ஸ் வர மாதிரி நீங்கள் பண்ணி கொடுங்கன்னாங்கன்னா நீங்கள் இந்த ஸ்டிச்சஸ்லாம் யூஸ் பண்ணி பார்க்கலாம். இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் இதோட எண்ணாட் போட்டுக்கிறேன். நீ இருக்கு தம்பி, இரு தம்பி செய்கிறேன். இதில் வந்து அவுட்லைன் கொடுக்கணும். இதை சுற்றி நான் இப்போ அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். செயின் ஸ்டிச்சு தான் நார்மலாக போடுவேன் எப்போவுமே. ஸோ செயின் ஸ்டிச்சே போட்டுடுறேன். இப்போது
இந்த ஸ்டிச்சை வந்து நான் லீஃபில் எப்படி போடுறதுன்னு மறுபடியும் ஒரு வாட்டி போட்டு காட்டிடுறேன். அதுக்கான ஷேப்ஸ் வந்து அடுத்து நீங்களாக தான் ட்ரை பண்ணலாம். ஷேப்ஸ் கொடுத்துருவேன். பேசுகிறது கொஞ்சம் புரியலாட்டி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபீவராக இருக்குது. அது கொஞ்சம் பேசுகிறதுக்கு கொஞ்சம் திணறேன், வேறு ஒன்றும் இல்லை. நிப்பான்ல வேணாம். இப்போ வந்து இந்த ஃபில்லிங் வந்து நான் இதில் போட்டிருக்கேன். இந்த லீஃபில் எப்படி போடுறதுன்னு போட்டு காட்டு. நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு வளைவு போட்டு கொடி மாதிரி அதில் ஒரு 5 லீஃப் போட்டுக்கோங்க. இந்த லீஃப் மட்டும் எனக்கு சரியாக வரல, நீங்கள் வரையில் போட்டுக்கோங்க. அடுத்து ஒரு ஃப்ளார் மேலே வந்து ஒரு ஃப்ளார் மட்டும் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை சேஃபாக போட்டு காட்டுங்க. ஓகேவா? ஓகே, இப்போ ஜூமில் வச்சு காட்டுறேன். இப்போ போடலாம். இந்த லீஃப்ன்றனால நான் க்ரீன் கலர் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் கஸ்டமருக்கு அப்படி போட்டு காட்டையில் உங்களுக்கு அந்த சாரீக்கு மேட்சிங்காக கூட ஒரு சிலர் கேட்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். சில்க் த்ரெட்டு எப்போவுமே டபுள் ஸ்டாண்ட்ஸில் எடுங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு நான் அவுட்லைன் போட்டுக்கிறேன். இந்த ஃப்ளார் கொஞ்சம் ஒரு இது சேஃபில் வந்துச்சு, அதனால நான் ஃப்ளார் சேஃபில் ஒரு அவுட்லைன் போட்டுக்கிறேன். இந்த லீஃபில் கூட இந்த எட்ஜஸில் வரையில் கரெக்டாக மேலே ஆப்போசிட்டில் அதுக்கு ஒரு இது போட்டுட்டு அதுக்கப்புறம் போட்டிங்கன்னா அந்த ஷார்ப்னஸ் கரெக்டாக வரும். நீங்கள் இந்த கோடி மாதிரி டிசைனுக்கு செயின் ஸ்டிச் போடுவீங்களா, எப்படி போடுவீங்கன்னு பார்த்துக்கோங்க. அடுத்தடுத்து ஒரு இதுக்கும் போடணும். ஸ்டெம் ஸ்டிச்செல்லாம் அதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். கொடி மாதிரி வர்றதுக்கெல்லாம் நீங்கள் ஸ்டெம் ஸ்டிச்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். நீங்கள் எந்த ஸ்டிச் யூஸ் பண்ணுறீங்கன்றது உங்களோட விருப்பம். ஸோ இதுக்கு ஒரு அவுட்லைன் கொடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்டிங்லேருந்துல இந்த சென்டர்லேருந்து இப்படி குத்தி மேலே ஒரு ஸ்டிச்சு. ஓகேவா? மறுபடியும் இப்படி குத்தி இதை நெருக்கமாக இந்த லீஃப் ஆல்ரெடி நான் உங்களுக்கு போட்டிருப்பேன். சரி, இப்போதைக்கு உங்களுக்கு தெரியாதுன்றதுனால மறுபடியும் போட்டு காட்டுறேன். இந்த சைட்லேருந்து சேம் தான், அதுவும் இதுவும் சேம் தான். ஓகேவா? அது பட்டன் ஹோல் ஸ்டிச்லேயே யூஸ் பண்ணுவாங்க டைப் 2ன்னு. இப்படி நெருக்கமாக நம்ம போட போகிறோம். உங்களுக்கு இது ஒரு சேஃப் மட்டும்தான் நான் கொடுத்துருக்குது. இதை ஒரு 5 லீஃபாவது ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா?
நீங்கள் 5 லீஃபாவது போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக வரும். அடுத்து ஃப்ளாரில் எந்த ஸ்டிச் யூஸ் பண்ணுறீங்களோ அதை ஒரு ஃபில்லிங்காக கொண்டு வந்து அதில் யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ வந்து இந்த ஃபில்லிங் வந்து இவ்வளோ தான். இதை வந்து நீங்கள் என்ன ஃப்ளார் போடுறீங்களோ மேலே போடுங்க. ரோஸ் ஃபெட்டலாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு மாதிரி ஃப்ளார் எதாக இருந்தாலும் போடுங்க. போட்டுட்டு அது மேலே நீங்கள் இந்த ஸ்டிச்சை கொடுங்க. அது லீஃபுக்கு ஃப்ளார் கூட நீங்கள் ஃபில்லிங்காக போடுங்க. இதுவாக போடாதீங்க, அவுட்லைனாக போடாதீங்க. ஃபில்லிங்காக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? நான் வந்து த்ரெட் வந்து சிங்கிள் ஸ்டாண்ட்ஸாக தான் எடுத்திருந்தேன். நான் சுற்றினது வந்து காலி ஆயிடுச்சு, அதனால் அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். டபுள் ஸ்டாண்ட்ஸாக தான் எடுத்திருந்தேன், சுற்றினது காலி ஆயிடுச்சு, அதனால் சிங்கிள் ஸ்டாண்ட்ஸ்லேயே மேனேஜ் பண்ணி அப்படியே போட்டுட்டு வரேன். ஓகேவா? இப்போ வீடியோக்கோசம் தான் இப்போ கண்டினியூவாக எடுக்கிறதுனால நான் இது பண்ணலை. இதோட இந்த வீடியோ முடியுது. ஷேப்ஸும் உங்களுக்கு எப்படி போடணுன்றது சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் கண்டினியூ பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணிவிட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். யூடியூப் பார்த்து பண்ணுறவங்க எனக்கு இன்ஸ்டாகிராம் ஐடியில், டிஸ்கிரிப்ஷனில் தெரிகிற இன்ஸ்டாகிராம் ஐடியில் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். நீங்கள் ஒர்க் பண்ணி சென்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு கமெண்ட் பண்ணுறேன். ஓகேவா? அதனால் இவ்வளோ தான் பண்ண முடியும். ஒர்க் பண்ணி கரெக்ஷன் எதுவும் வேணும்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் யூடியூப் பார்க்குறவங்க எனக்கு தாராளமாக சென்ட் பண்ணலாம். விரும்புகிறவங்க கரெக்ஷன் பார்த்து கரெக்டாக ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்ட்டு நினச்சிங்கன்னா எனக்கு பண்ணுங்கள். நான் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நீங்கள் கிளாஸ் டைமில் எனக்கு மெசேஜ் பண்ணலாம். ஓகேவா? தேங்க்யூ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ.